ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். நேத்து நம்ம பார்த்த ஃபர்ஸ்ட் லவ் அப்படிங்கிற கதையோட பார்ட் 3 தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். பார்ட் 1 பார்ட் 2 பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம கதைக்குள்ள போகலாம். நேத்து நம்ம ஹீரோயின் லேட் நைட் திரும்பி ஆஃபீஸ்க்குள்ள போவாங்க. அதை இந்த சைக்கோ ஸ்டாக்கர் பார்க்குற மாதிரி நம்மளுக்கு முடிச்சிருப்பாங்களா. அடுத்து நம்ம ஹீரோயின் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளியே நடந்து வந்துகிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்கள யாரோ ஃபாலோ பண்ற மாதிரியே அவங்களுக்கு இருக்கும். பின்னாடி திரும்பி பார்த்தா ஒரு பையன் ஃபுல் கவர்டா பிளாக் அண்ட் பிளாக்ல இருப்பான். இதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு லேட்டாக சந்தேகம் வேற வந்துருமா. ஸோ வேகமாக ஓடுவாங்க, அவனும் விடாம துரத்துவான். அடுத்த ஒரு இடத்துல போய் நம்ம ஹீரோயின் ஒளிஞ்சிக்குவாங்க. அவங்க தான் டப்பிங் ஆர்டிஸ்ட் தானே. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கிட்ட வேற ஒரு பையன் பேசுற மாதிரி அவங்க மிமிக்ரி பண்ணுவாங்க. என்னாச்சு, ஏன் இப்படி மூச்சு வாங்குது, ஏன் நீங்க இங்க தனியா நிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பையன் கேட்குற மாதிரி அவங்க வாய்ஸை மாற்றி அவங்களே பேசுவாங்க. ஆனாலும் அந்த சைக்கோ என்ன பண்ணுவான்னா, உஷாரா அங்கே எத்தனை ஷேடோ இருக்குன்னு நோட் பண்ணிடுவான். ஒன்று தான் இருக்கும். சரி, இவன் நம்மளை ஏமாத்துறா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி துரத்துவான். நம்ம ஹீரோயின் வேகமா ஓடுவாங்க. அப்போ திடீர்னு நடுவில் ஒரு கார் வரும். டக்குன்னு அந்த சைக்கோ மேலே அந்த ஃப்ளாஷ் லைட் அடிக்குமா. அதை பார்த்து அவன் பயந்து ஓடிடுவான். நம்ம கூட நம்ம ஹீரோ தான் காப்பாற்ற வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி நினைப்போம். பார்த்தா காருக்குள்ளே இருந்தது நம்ம லின்னு, நம்ம ஹீரோவோட ஆன்டி. நம்ம ஹீரோயின் உள்ள ஏறிட்டு ரொம்ப தேங்க்ஸ், ஆனா நீ எப்படி இங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்களா. குவான்ச்சி தான் சொன்னா, உங்க ஏரியா சைடு ஏதோ சைக்கோ சுத்திக்கிட்டு இருக்கான், நீ லேட் நைட்ல தான் எப்படி வேலை முடிச்சுட்டு போவ, அதனால எதுக்கும் அவன் மேல ஒரு கண்ணு இருக்கட்டும்னு சொல்லியிருந்தா. நல்ல வேலை, நான் கரெக்ட் டைமுக்கு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு அவங்க கூட்டு போயிடுவாங்க. அடுத்து வீட்டுக்கு வந்த கடுத்து நம்ம ஹீரோயின் திரும்பி தேங்க்ஸ் சொல்லுவாங்க. அதுக்கடுத்து அந்த லின் சொல்லுவாங்க, நீ நானும் ஒன்னா ஒரே யூனிவர்சிட்டியில படிச்சிருந்தாலும் நம்மளுக்குள்ள அவ்வளவா ஒரு பழக்கமே இல்லை, குவான்ச்சி ஒன்னை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா. நம்ம ஹீரோயினுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியாது, அமைதியா இருப்பாங்க. அதுக்கடுத்து நம்ம லின்னே சொல்லுவாங்க, சொல்லி எனக்கு குவான்ச்சியை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிக்க தான் செய்வாங்க. நம்ம ஹீரோயின் அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு, இல்லை எனக்கு தெரியும் லின், நீயும் குவான்ச்சியும் ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்கீங்க அப்படின்னு, கவலைப்படாதீங்க, நான் என்னைக்குமே உங்க நடுவில் வரவே மாட்டேன், எனக்கு அப்படி ஒரு எண்ணமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு உடனே நம்ம லின் சிரிச்சிருவாங்க. ஏமா, அவன் என்னோட அக்கா பையம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியாது. அப்புறம் தான் அந்த லின்னு எல்லா கதையும் சொல்லுவாங்க. அவங்களுக்கு 5 சிஸ்டர்ஸ் இருக்கிறதாவும், அதில் ஒரு சிஸ்டரோட பையன்தான் இந்த குவான்ச்சி. அவனுக்கும் எனக்கும் ஜஸ்ட் ஒரு 2-3 வருஷம் தான் வித்தியாசம். ஆனால் அவன் ஏஜில் இருக்க ஒரு பொண்ணு தன்னோட ஆன்ட்டின்னு சொல்லி வெளியே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறதுக்கு அவனுக்கு கொஞ்சம் அசிங்கமாக இருக்குது. அதனால தான் அவன் யாருக்குமே என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணவே மாட்டான். மித்தபடி நீ நினைக்கிற மாதிரி எங்களுக்குள்ள எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் நாங்கள் சொல்லிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம லின் இன்னொன்று சொல்லுவாங்க, அவனை பத்தோன்னு நல்லா தெரியுமே, அவன் கொஞ்சம் ஸ்டபானான ஆள். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு கொஞ்சம் கோவம் வேற வரும். எனக்கே அது யூஎஸ்ல தான் தெரிஞ்சிச்சு. ஒரு நாள் நாங்கள் யூஎஸ்ல நடந்து போய்கிட்டு இருக்கப்ப தெரியாமல் நான் ஃபோனை தட்டி விட்டுட்டேன். அதுக்கு எம்எல்ஏ அவ்வளோ கோவப்பட்டான். அப்புறம் நைட்டெல்லாம் உட்காந்து அதில் இருக்க ஃபைல்ஸ் எல்லாம் கஷ்டப்பட்டு ரிட்ரைவ் பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்படி என்னதான் பண்ணுறான்னு பார்த்தா, இப்போ அவன் ரிங்டோன் வச்சிருக்கான்ல, அந்த ரிங்டோனை ரிட்ரைவ் பண்ணுறதுக்கு தான் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான். அந்த ரிங்டோனுக்காக தான் என்ன வேற திட்டினான் அப்படிங்கிற மாதிரி இது எல்லாத்தையுமே நம்ம லின் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோவும் அங்கே வந்துருவாரு. உனக்கு எதனா ஆச்சா அப்படி பண்ணி விசாரிச்சுட்டு, இனிமேல் நீ அந்த இடத்துல தங்காத, வீடு இருக்க ஏரியாவில் சரியான செக்யூரிட்டி இல்லை, சேஃப்டி இல்லை, ஒரு செக்யூரிட்டி கேமரா கூட இல்லை, கண்டிப்பாக அந்த சைக்கோ திரும்பி வரக்கும் சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாரா. நம்ம ஹீரோயின் ஒரு பதிலும் சொல்ல மாட்டாங்க. சரி, லின்னை வச்சு பேச வைப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம லின்னுக்கு ஒரு சிக்னல் கொடுப்பாரு நம்ம ஹீரோ. இதை புரிஞ்சுட்டு லின்னும், ஆமா அந்த ஏரியா சேஃபே கிடையாது, நீ மாறிடு அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லுவாங்களா. நானும் அதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஆஃபீஸ் பக்கமே இருக்கிற மாதிரி ஏதான ஒரு வீடு, நல்ல ஒய்ஃபை கிடைக்கிற மாதிரி ஒரு இடமாவும் இருக்கணும், அப்போதான் எனக்கு லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ நம்ம லின் என்ன சொல்லுவாங்கன்னா, வா என்ன ஒரு கோஇன்சிடென்ஸ், எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்டு கூட உங்கள் ஆஃபீஸ் பக்கத்தில் தான் ரெண்டுக்கு ஒரு வீடு வச்சிருக்கா, நான் அவட்ட பேசி பார்க்குறேன், நீ சீக்கிரம் அங்கேயே மூவ் ஆயிரு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிடுவாங்க. நம்ம ஹீரோன் யோசித்து பார்த்துட்டு ஓகே அப்படின்ட்டுருவாங்க. இதை கேட்டு நம்ம ஹீரோக்கு ஒரே ஹாப்பி தான், ஏன்னா அவர் அதுலேயும் ஒரு பிளான் வச்சிருக்காரு. அடுத்து என்ன, நம்ம ஹீரோயினும் அந்த புது அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிடுவாங்க. ஷிஃப்ட் ஆனதுக்கு அடுத்து அவங்க வீட்டில் ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கும். அதை திறந்து பார்த்தா ஃபுல்லாக ஜெல்லியாக இருக்கும். அங்கேயே நம்ம ஹீரோயினுக்கு டவுட் வரும், ஏன் இவ்வளோ ஜெல்லியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்களா. உனக்கு ஜெல்லி பிடிக்குன்னு சொல்லி நான் தான் வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி லின் சொல்லுவாங்க. அடுத்து நம்ம ஹீரோ நம்ம லின்னுக்கு ஃபோன் போட்டு, என்ன எல்லாம் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்குவாரு. நம்ம லின்னும் எல்லாம் ஓகே, இனிமேல் அவளை ஒன்று லவ் பண்ண வைக்கிறது ஓம் பாடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம லின் ஃபோனை வச்சிருவாங்க. ஃபோனை வச்சக்கடுத்து நம்ம ஹீரோ ஏதோ மார்க் பண்ற மாதிரி இருக்கும். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ அதே அபார்ட்மெண்ட்ல தான் இருக்காரு. ஹீரோயின் கட்ல மாட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லி நினைப்பாரு. ஆனா அடுத்த நாளே நம்ம ஹீரோயின் பாத்துருவாங்க. சோ நம்ம ஹீரோவை போய் ஆஃபீஸ்ல டிராப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி கார்ல ஏத்திக்குவாரு. அப்ப நம்ம ஹீரோயின் நீ தான் இந்த அபார்ட்மெண்ட் வாங்கணும்னு எனக்கு தெரியும், ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா இருந்தாலும் இதோட உண்மையான மார்க்கெட் பிரைஸ் எவ்வளவுன்னு எனக்கு தெரியும், சோ அதோட கரெக்டான ரெண்ட் தான் நான் உங்ககிட்ட கொடுப்பேன், அப்ப நான் மட்டும்தான் நான் இந்த வீட்டுல இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிடுவாங்க. நம்ம ஹீரோவும் சரி அவ சேஃபா நம்ம பக்கத்துல இருந்தா
மட்டும் போதும் அப்படின்னு நினைச்சிட்டு ஓகே ஓ இஷ்டம் அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருவாரு. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின் நடந்தது எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி நீ ஃபாரினுக்கு போறதுக்கு முன்னாடி நான் வந்து உன்னை பார்த்தேன், நீ லின் கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன், அப்போ நான் அவங்க 2 தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க. அது எல்லாமே பாஸ் விட்டு தெல்லு, இப்போ நான் திரும்ப கேட்கறேன், நான் இன்னும் உன்னை விரும்புறேன், நீ என்ன அக்செப்ட் பண்ணிக்குவியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்பாரு. இந்த சீன் அப்படியே கட் பண்ணி அடுத்து நம்ம ஹீரோவை அவரோட ஆஃபீஸ் ரூம்ல தான் காட்டுவாங்க. அப்போ நம்ம ஹீரோயினே மெசேஜ் பண்ணியிருப்பாங்க. ஆனா யாருக்குன்னா லியானுக்கு மெசேஜ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி நாளைக்கு நான் உங்களை ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து பேசணும் அப்படிங்கிற மாதிரி. அப்பதான் நம்ம ஹீரோ கொஞ்சம் ஸ்ட்ரைக் ஆகும். நம்ம கார்ல அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணப்ப அவ தயங்கினதுக்கு காரணமும் லியானா தான் இருப்பானோ அப்படிங்கிற மாதிரி. என்னன்னா கார்ல வச்சு நம்ம ஹீரோ கேட்டிருப்பார்ல, என்ன நீ திரும்பி அக்செப்ட் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு வந்து நம்ம ஹீரோயின் வந்து யோசிச்சுட்டு இந்த 2 வருஷத்துல நிறைய மாறிடுச்சு, நம்ம முந்தி இருந்த மாதிரி இல்ல, என்னை சுத்தி நிறைய பீப்புள்ஸ் இருக்காங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மாறிட்டாங்க, ஸோ என் மனசு கொஞ்சம் மாறிடுச்சு, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், நான் யோசித்து சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோட மைண்ட் வாய்ஸ், சே நான் உருவாக்கின கேரக்டர் என்னையே மிஞ்சி ஏலவுக்கு ஆப்பு வைக்குதே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார்னா லியான் மெசேஜ் பண்ணுற மாதிரி, சாரி நான் வெளியூரில் இருக்கேன், இப்போதைக்கு மீட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு டெக்ஸ்ட்டை நம்ம ஹீரோயினுக்கு போட்டு விட்டுருவாரு. அடுத்து நம்ம ஹீரோயினுக்கு அவங்க வாய்ஸ் கொடுக்குற பைலுங்கிற ஹீரோயினோட கம்பெனிலேருந்து ஃபோன் வரும். என்னன்னா அந்த பைலு வந்து ஒரு சாங் ஒன்று பாட வேண்டியதாக இருந்திருக்கும். ஆனால் அவங்க த்ரோட்டில் இப்போ ஏதோ பிரச்சனை போல, அதனால நம்ம ஹீரோயினை வந்து அவங்க ரெக்கார்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஆனா இது வந்து சீக்ரெட், யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது, கான்ஃபிடென்ஷியல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. நம்ம ஹீரோயின் சரி என்ன பண்றதுன்னு தெரியாம சரி ஹெல்ப் மாதிரி தானே கேட்கறாங்க செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போய் அவங்க கம்பெனி போய் பாக்குறக்கா போவாங்க. அடுத்து அங்க போய் அவங்க மேனேஜரை பார்த்து நம்ம ஹீரோயினும் அந்த பாட்டை பாடி கொடுத்துருவாங்க. அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பி நம்ம ஹீரோயினோட ஆபீஸ்ல தான் காட்டுவாங்க. நம்ம யான் மேனேஜர் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து பைலு புதுசா ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணிருக்காங்க, கேள வாய்ஸ் செமையா இருக்கு பாரு, ஆனா கொஞ்சம் கொஞ்சம் ஓ வாய்ஸ் மாதிரியே இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாரு அவரு. நம்ம ஹீரோயினும் சேச்சா அப்படிலாம் இல்ல, அவங்க வாய்ஸ் எங்க என் வாய்ஸ் எங்க, நீங்க எப்ப பார்த்தாலும் என் வாய்ஸை கேட்டுட்டே இருக்கீங்கல்ல, அதனாலதான் உங்களுக்கு அப்படி தோணுது அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லி சமாளிச்சு அங்கிருந்து அப்படி கிளம்பிடுவாங்க. அடுத்து அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்து அவங்க லைவ் எப்பயும் போல பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப சில பேர்லாம் அந்த கமெண்ட்ஸ்ல இப்ப பைலு ரிலீஸ் பண்ண புது சாங்கும் உங்க வாய்ஸும் ஒரே மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா. அங்கேயும் நம்ம ஹீரோயின் திரு முடிச்சுட்டு அப்படியா நான் என்ன அந்த சாங் கேட்கவே இல்லை, மேபி நம்ம எல்லாரும் வாய்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும் போல, அதனாலதான் உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இங்கேயும் ஒரு சமாளிஃபிகேஷன் அவங்க போட்டுருவாங்க. அது மட்டும் இல்லாம அந்த லைவ்ல இன்னும் நிறைய தப்பான கமெண்ட்ஸ்லாம் வரும். தப்பான கமெண்ட்ஸ்னா எப்படின்னா, நீங்க இந்த வீடியோக்கு 10 லைக் போட்டீங்கன்னா இவ அவளோட குரூப்ல உங்களை ஆட் பண்ணுவா, நீங்க இன்னும் இதுக்கு ஒரு 20 லைக் கொஞ்சம் கமெண்ட்ஸ் கொஞ்சம் ஷேர் அதெல்லாம் பண்ணீங்கன்னா அவளோட பர்சனல் WeChat கிடைக்கும், அதுக்கும் மேல போய் 100 லைக்ஸ் அப்படி இப்படி நீங்க குரூப்பை போட்டீங்கன்னா இவளோட ஸ்பெஷல் வீடியோ ஒன்று கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் கமெண்ட்ஸ் வரும். இதை பார்த்து நம்ம ஹீரோயின் ஷாக் ஆயிருவாங்க. ஏன்னா இப்படி கமெண்ட்ஸ்லாம் வந்தா அடுத்து இவங்க வீடியோ நெகட்டிவா போற கூட சான்ஸ் இருக்கும். எல்லாரும் நம்ம வான்ஷி தான் இந்த மாதிரி காசு கொடுத்து எல்லாரும் பேச சொல்லியிருக்காங்க, லைக்ஸ் வரணுங்கிறக்கா எப்பெல்லாம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிற கூட வாய்ப்புகள் இருக்குல்ல. ஆனால் நம்ம ஹீரோயின் டக்குன்னு சுதாரிச்சு இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க, எனக்கும் இந்த கமெண்ட்ஸுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, அவங்களா ஃபேக், அவங்கள நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. உங்களுக்கு பிடிச்சா மட்டும் லைக் போடுங்க அப்படிங்கிற மாதிரி. கொஞ்ச நேரம் இதே மாதிரி கமெண்ட் நிறைய வர மாதிரி இருக்கும். நம்ம ஹீரோயின் என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்க நேரத்திலேயே அடுத்து நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வரும். நாங்க உங்களை தான் நம்புறோம் வான்ஷி, நீங்க உங்களோட பெஸ்ட்டை கொடுங்க, ஃபைட்டிங் அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டு நிறைய கமெண்ட்ஸ் வரும். அது மட்டும் இல்ல எக்கச்சக்க கிஃப்ட்ஸ், எக்கச்சக்க ஸ்மைலிஸ் இந்த மாதிரிலாம் நிறைய பேர் சென்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. நிறைய கமெண்ட்ஸ் வேற பாசிட்டிவா போகும். இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே ஆனந்த கண்ணீரே வந்துடும். உங்க சப்போர்ட்டுக்குலாம் ரொம்ப தேங்க்ஸ், இப்போ நான் லைவா முடிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி லைவா முடிச்சிருவாங்க. அடுத்து அப்படியே வேகமா நம்ம ஹீரோட ரூமுக்கு தான் போவாங்க. ஏன்னா அவங்க ஏதோ ஒன்று ஃபிஷ்ஷியா கெஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஹீரோட ரூமுக்கு அவங்க போற வேலை யோசிச்சுட்டு இருப்பாங்க. என்னன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க காலேஜ் படிக்கிறப்ப நம்ம ஹீரோயின் புலம்பிக்கிட்டு இருந்திருப்பாங்க, திடீர்னு வாய்ஸ் கிராக் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், என்னால ஒழுங்கா பாட முடியாம போயிடுச்சுன்னா என்ன ஆகும், நான் எப்படி காம்படிஷன்ல ஒழுங்கா பாடுவேன் அப்படிங்கிற மாதிரி. அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்லியிருப்பாருன்னா, நீ கவலையே படாத, என்னன்னா நான் உன் கூட இருக்கேன், நான் உன்னை ட்ரஸ்ட் பண்றேன், ஐ ட்ரஸ்ட் யூ ஜி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு நம்ம ஹீரோயினுக்கு வந்த கமெண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஐ ட்ரஸ்ட் யூ ஜி, ஐ ட்ரஸ்ட் யூ ஜி தான் வந்திருக்கும். ஸோ அதனாலதான் இப்போ நம்ம ஹீரோயினுக்கு வந்து நம்ம ஹீரோ மேல லைட்டா சந்தேகம் இருக்கும், அவன் தான் நம்மளுக்கு இப்போ இந்த லைவ்ல சப்போர்ட் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி. அப்படியே நம்ம ஹீரோட ரூமுக்கு போய் இதெல்லாம் ஓ வேலை தானே எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. என்னன்னு பார்த்தா அது உண்மையிலே நம்ம ஹீரோட வேலை தான். அவருக்கு தெரிஞ்சவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்ட்டையும் சொல்லி இந்த மாதிரி மெசேஜ் பண்ண சொல்லியிருப்பாரு பாசிட்டிவா. கொஞ்சம் நல்ல கமெண்ட்ஸ் வர வர அதுக்கடுத்து மித்த ஃபேன்ஸுமே நார்மலாவே அப்படியே நம்ம ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுல வந்த பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம ஹீரோ ரெடி பண்ணது கிடையாது, ஒரு 25% நம்ம ஹீரோ ரெடி பண்ணது, மித்தது எல்லாமே அதுக்கடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படி ஃபயர் ஆகி அவங்க ஃபேன்ஸே நம்ம ஹீரோயினை புரிஞ்சுக்கிட்டு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த சப்போர்ட் ஸ்டார்ட் ஆன காரணம் வந்து நம்ம ஹீரோ தானே, அதனால நம்ம ஹீரோனுக்கு இப்போ நம்ம ஹீரோ மேல லைட்டா ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அது மட்டும் இல்லாம அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, அவர் ஃபாரின்ல இருந்து 2 வருஷமும் நம்ம ஹீரோயின் எவ்வளவு அவர் மிஸ் பண்ணிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி அவர் எடுத்திருப்பாரு யூஎஸ்ல. அது எல்லாத்தையுமே இப்ப நம்ம ஹீரோயினுக்கு அடி போட்டு கட்டுவாரு. அவர் ஒவ்வொரு இடத்துக்கு போனப்பையும் ஒவ்வொரு பீப்புளை பாக்குறப்பையும் அவர் எப்படிலாம் நம்ம ஹீரோயினை மிஸ் பண்ணாரு அப்படிங்கறதெல்லாம் ஒரு வீடியோல சொல்லியிருப்பாரு. இப்ப இதை பார்த்துன்னு இன்னும் நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே டச்சிங் ஆயிரும். அப்ப நம்ம ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ இல்லாத இந்த 2 வருஷத்துல எனக்கு லியான் தான் ரொம்ப க்ளோஸா, எனக்கு எப்பயுமே சப்போர்ட்
சப்போர்ட்டா இருந்தாரு. அவர் ஃபேஸ் நான் பார்த்தது இல்ல, ஆனா எப்பயுமே எனக்கு அட்லீஸ்ட் ஒரு ஃபோன் கால் மூலியமா வந்துட்டு அவர் சப்போர்ட்டா இருந்தாரு. ஆனா அது எல்லாத்தையுமே நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்றேன். ஆனா எங்க ஃப்ரெண்ட்ஷிப் என்னைக்குமே காதலா மாறாது. ஏன்னா என் மனசுல எப்பயுமே இருக்கிறது நீ மட்டும் தான் குவான்ஷி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் அப்படி அந்த இடத்துல ஃபீல் பண்ணி சொல்லுவாங்களா. அடுத்து என்ன, டக்குன்னு நம்ம ஹீரோ அப்படியே கிஸ் பண்ணிடுவாரு. 2 பேரும் இதே இடத்துல ஒன்று சேர்ந்துருவாங்க. ஆனா பாவம் நம்ம ஹீரோனுக்கு இன்னும் தெரியல, அவங்க சொல்லிக்கிட்டு இருக்க லியானும் இவரு தான், ஷாங்ஷியும் இவரு தான். இது தெரிஞ்சா இனி நம்ம ஹீரோயின் என்னென்ன பிரச்சனை பண்ணுவாங்கிறதே தெரியாது. அடுத்த நாள் அப்படியே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னும் ஆஃபீஸ்க்கு போய் இறங்குவாங்க. அந்த இடத்துல பார்த்தா நம்ம ரூவும் நம்ம மேனேஜர் யானும் இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் அவங்க கண்ணில் பட்டக்கூடாதுன்னு சொல்லி டக்குன்னு தலையை குனிஞ்சுக்குவாங்க. அப்படியே கீழே உட்காந்து சிக்னல் கொடுப்பாங்க, ஐயோ இந்த இடத்த விட்டு போ அப்படின்ட்டு. கரெக்டா நம்ம யானும் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு பேசுறக்கா வருவானா, நம்ம ஹீரோ அப்படி லைட்டா ஹாய் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மட்டும் அந்த காரை பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு காலி பண்ணிடுவாரு. இங்கிட்ட வந்து கெடுத்து நம்ம ஹீரோயின் அப்பாடா அவங்க போயிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி எந்திரிப்பாங்க. ஏன் நீ ஒழிஞ்சுக்கிட்ட, அவங்ககிட்ட தைரியமா சொல்லலாம்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்பாரு. சடனா எப்படி நம்ம ரெண்டும் டேட்டிங் பண்றோங்கிற மாதிரி அவங்ககிட்ட போய் சொல்ல முடியும், கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிடுவாங்க. என்னன்னா இப்ப இவங்க லவ் பண்றது வந்து யாருக்குமே தெரியாது, நம்ம ரூக்கு தெரியாது, நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு டோட்டோக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. அடுத்து என்ன, ஆஃபீஸ்ல தான் இவங்க 2 பேர் லவ்வுக்கு ஒரு அளவே இருக்காது. அங்க மீட்டிங் ஹால்ல எல்லாரும் சின்சியரா டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இவங்க 2 பேரும் மட்டும் டெக்ஸ்ட்லயே அப்படியே ரொமான்ஸ் அள்ளி தெளிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அடுத்து அப்படியே மீட்டிங் முடிஞ்சிருமா, எல்லாரும் கிளம்பிடுவாங்க. நம்ம ஹீரோவா அப்படியே நம்ம ஹீரோயினை மட்டும் வெயிட் பண்ண சொல்லிடுவாரு சிக்னல் கொடுத்துட்டு. எல்லாரும் போன கெடுத்து இப்ப நம்ம குவான்ஷி நம்ம ஹீரோயின் கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி பிசினஸ் விஷயமா நான் 2 நாள் வெளியூர் போறேன், உன்னை பார்க்காம எப்படி இருக்க போறேனே தெரியல அப்படிங்கிற மாதிரி நல்லா வலிஞ்சுக்கிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோயினும் 2 நாள் தானே, என்னை பார்க்காம இருக்க முடியாதா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க. ஆனால் நான் மிஸ் பண்ணுவேனே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ரொம்ப கவலையா சொல்லிக்கிட்டு டக்குன்னு அப்படி நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணிடுவாரு. நம்ம ஹீரோக்கு அப்படி ஒரே ரொமான்ஸ் தான் ஆஃபீஸ்ல. இப்ப கூட என்னால் நம்பவே முடியல, நம்ம 2 பேரும் கமிட் ஆயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருப்பாரு. சரி அதெல்லாம் இருக்கட்டும், இப்ப நான் ஊருக்கு போறேன்ல, அதனால உனக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று வச்சிருக்கேன், அது என்னன்னு சொல்லி நீயே தேடி கண்டுபிடி ஓகேவா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. நம்ம ஹீரோயினும் அவங்க டேபிள் எல்லாம் போய் செக் பண்ணி பார்ப்பாங்க. பார்த்தா ஒரு பாக்ஸ் ஆஃப் ஜெல்லி இருக்கும். அதுல கியூட்டா குட்டியா ஒரு டிராயிங் வேற இருக்கும், நம்ம ஹீரோ வரைஞ்சிருப்பாரு போல. இதை வந்து அப்படியே ஒரு பிக்சரா கேப்சர் பண்ணி சோஷியல் மீடியால நம்ம ஹீரோயின் போஸ்ட் பண்ணுவாங்க. சோ இந்த போஸ்ட்டை பார்த்தனையும் அடுத்த நாள் நம்ம ரூவும் நம்ம மேனேஜர் யானும், எங்ககிட்ட நீ சொல்லவே இல்லை, நீ யாரை லவ் பண்ற, நீ லவ் பண்றங்கிறதே உன்னோட போஸ்ட்டை பார்த்தா நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம், அந்த அளவுக்கு ஆயிடுச்சுல, எதையுமே நீ எங்ககிட்ட சொல்றதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 கலாய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனாலும் கடைசியா நம்ம ரூ வந்து இருந்தாலும் பரவாயில்ல, நீ ஹாப்பியா இருந்தா அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாரு. அப்படியே இந்த எபிசோட் இங்க முடியும். இப்படியே ஒரு நல்ல வைப்ல போய்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஒரே ரொமான்ஸ் தான் எப்ப பார்த்தாலும். ஆனா எப்பயுமே எந்த கதைங்க ஸ்மூத்தா போயிருக்கு. நம்ம ஹீரோ தான் இன்னும் அவர் லியான்ங்கிறத சொல்லவே இல்லையே, அதனால ஒரு பெரிய பிரச்சனை வரும். அது என்ன பிரச்சனைங்கிறது நாளைக்கு எபிசோட்ல நான் சொல்றேன். நாளைக்கு நான் போட போற வீடியோ உங்களுக்கு கரெக்டா நோட்டிஃபை ஆகணும்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கரெக்டா நோட்டிஃபை ஆகும். ஓகே கைஸ், பேலன்ஸ் கதையை நம்ம நாளைக்கு வீடியோல பார்ப்போம். பாய்.